வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு வணக்கம். இன்றைக்கி எந்த மாதிரியான ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சசிகுமார் நடிப்பில் வெளிவந்த நந்தன் படத்தை பற்றி தான். இவர் கூட யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி பெரியசாமி நடிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்களோட பையனாக வந்து மாதேஷ் நடிச்சிருக்காரு. வில்லன் ரோலில் வந்து பாலாஜி சக்திவேல் அவர்கள் வந்து பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சமுத்திரக்கனி சில ரோல்ஸில் மட்டும் சின்ன சின்ன ரோல்ஸில் வந்திருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் சரவணன். யார் மியூசிக் பண்ணியிருக்கா பார்த்தீங்கன்னா ஜிப்ரன். படத்தோட ஓப்பனிங் டைட்டில்லே வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த இது கொஞ்சம் ஜாதி சம்மந்தப்பட்ட படன்ற மாதிரி தான் காமிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இப்படி இந்த காலத்துல இருக்கா அப்படின்னு நீங்கள் யாராவது கேட்டிங்க அப்படின்னா, நான் கூட்டும் போயே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கார்ட்லேயே வந்து டைரக்டர் வந்து போட்டிருந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் இதை பண்ண மாட்டாங்க. பட் டைரக்டர் இதை பண்ணியிருக்கிறது வந்து உண்மையிலே அவர் ஒரு பாராட்டுகள் கொடுத்தே ஆகணும். படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர் இருக்குது, ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பஞ்சாயத்து தேர்தல் வந்து முறைப்படி நடக்கணும் அப்படின்ட்டு அந்த ஊரில் இருக்கிற நந்தன் ஒருத்தர் வந்து ஒரு அலுவலகத்துக்கு வந்து லெட்டர் எழுதுவார். பட் ஆனால் அவரை வந்து சாகடிச்சிருவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லன் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் அந்த கிராமத்தில் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் வந்து பஞ்சாயத்து தேர்தலில் அதுவும் நாமினேட் வேறு யாரும் இல்லாத இவர் மட்டும் தனித்து நின்று ஜெயிக்கிற மாதிரி அந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஊரை வந்து ரிசர்வேஷன் கோட்டாவாக மாற்றுறாங்க. ரிசர்வேஷன் கோட்டாவாக மாற்றினா ரொம்ப லோ கேஸ்ட் உள்ள ஆளுங்க தான் அங்கே வந்து இருக்கணும் அப்படின்ட்டு அந்த தேர்தலில் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துகிறாங்க. அப்போ சசிகுமார் வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லன் வீட்டில் தான் வந்து வேலை செய்கிறாரு. அவர் சொல்கிற எல்லா வேலையுமே செய்வார். அதனால் அவர் சொன்னதுக்காக தேர்தலையே நிற்கிறாரு. யாருமே அவருக்கு எதிராக நிற்காதனால அவர் ஜெயிக்கவும் செய்கிறாரு. ஆனால் என்ன தான் ஜெயிச்சிருந்தாலும் இந்த பிரசிடென்ட் இதில் வந்து அவர் பேருக்கு தான் ஜெயிச்சா தவிர மற்ற எல்லா வேலையும் பார்த்து வில்லன் தான் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஊரை ஆண்டுகிட்டு இருக்குது, அந்த இடத்துல நடக்கிற எல்லா இதுக்கும் அவர் தான் எல்லா விஷயமும். ஒரு கட்டத்தில் வந்து சசிகுமாரை வாபஸ் பண்ண வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் போட்டு அந்த ஊர்லேயே சசிகுமார் எதிர மொத்த பேரையும் வந்து அடின்னு அடிக்கிறாரு. அதை பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எமோஷ்னல் சீன்ஸை அந்த இடத்துல பயங்கரமாக பண்ணியிருக்காங்க படத்தில். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த ஊர் ஆளுங்க தான் யாராவது ஒருத்தர் நிற்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அடித்ததுக்காக நீ மறுபடியும் போய் இன்னொருத்தரை போய் நிற்க வைக்க ட்ரை பண்ணுறாரு. இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிற்க வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி வந்து எதனா தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து வாபஸ், அதாவது ராஜினாமா கடிதத்துக்கும் சைன் வாங்கிட்டு தான் வந்து ஆளே நிற்க வைக்கிறாரு. ஏன்னா இவர் சொல்கிறது தான் கீழே இருக்கிறவங்க செஞ்சுருவாங்க அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்குள்ளே எப்பவுமே இருந்துருக்கும். அதை எதிர்த்து சசிகுமார் கடைசியில் நிற்கிறாரா இல்லையா, அந்த பஞ்சாயத்து தேர்தலில் ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட கதை. படத்தை பாருங்கள், உண்மையிலே எமோஷ்னல் சூப்பராக வச்சுருக்காங்க. படத்தில் பெருசாக ஃபைட் சீன் இல்லைனாலும் சசிகுமாரை வந்து அடிக்கிற சீன் வந்து கண்கலங்கிடும். அதுக்கப்புறம் அவர் பிரசிடெண்ட்டாக ஆகிட்டு ஸ்கூலில் வந்து கொடியேற்றுற சீன் ஒரு இடத்துல வரும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் சில பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவார். அதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையிலே பாராட்டுகள் தான் அவருக்கு தரணும். இந்தமாரி படங்களில் அவர் மேலும் நடித்தா பல வெற்றிகள் கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும். நந்தன் படம் என்னோடய ரேட்டிங்க்கு 9.5 தாராளமாக தருவேன். ஏன்னா படத்தில் இவங்க கூட நடித்த ஒய்ஃபாக நடித்த ஸ்ருதி அவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்லணும். அந்த ஃபைட் சீன் அப்போ அவங்க பண்ணுற சீனும் சரி, அதுக்கப்புறம் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்த லவ்வும் சரி, சப்போர்ட்டும் சரி, அந்த ரியல் கேரக்டராகவே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பையன் மாதேஷ் அவர்கள் என்ன பண்ணுறாருனா, படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இவருக்கும் நிறைய ரோல் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது. ரியலான தத்துவத்தை சொல்கிற அளவுக்கு, அதாவது ஒரு செடி வச்சுருப்பார், சாவடிச்சிருப்பார். அதாவது சாவடிப்பார்னா அவங்க அம்மா வந்து அந்த கொம்பை உடச்சி அவர் அடிச்சிருப்பாங்க. அந்த கோவத்தில் அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, நாளாக உடச்சி மண்ணுக்குள்ளே புதைச்சிருவார். புதைச்சோன்னு பார்த்தா அது செடியாக முளைச்சி வந்திருக்கும். அவங்க அம்மாண்ட காமிப்பார், நீ உன்னை சாவடிச்சேன்னு திருப்பியும் பொழைச்சிட்டியே அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த வீடை கேலி பண்ணும்போது மறுபடியும் அந்த செடியை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் பார்த்தா அந்த செடி வந்து வேறு இடத்துல வந்து முளைச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அப்பாண்ட போய் ஒரு இடத்துல சொல்லுவார், வேலை செய்கிற இடத்துல, இப்போ மறுபடியும் அந்த செடி முளைச்சிச்சுப்பா அப்படின்ட்டு, நம்ம அப்போ கவலைப்படாதீங்க அடிச்சிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக சொல்கிறப்ப சசிகுமாருக்கு ஒரு பூஸ்டப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த தேர்தலை வாபஸ் வாங்கின தேர்தலில் மறுபடியும் போய் நிற்கிறதுக்கு போவார். ஸோ அதுக்கப்புறம் பல விஷயங்கள்லாம் நடக்கும். கடைசியாக ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்த ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகான்.